வெல்கம் டு ஜேகே தமிழன் கேரளா லாட்ரி. ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ரிசல்ட் 777 வந்திருந்தது. டபுள்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால், ஆனால் ட்ரிபிள்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் அதுவும் 777ஆகவே கேட்டிருந்தாங்க. பாருங்கள், கமெண்ட்ஸில் ரொம்ப சூப்பராக சில கெஸ்ஸையும் கொடுத்துருந்தாங்க. தஞ்சை தமிழன் 7 கன்ஃபார்மாக இருந்திருக்காரு. அவருமே 7 எல்லா நம்பர்ஸ்லையுமே 7 எடுத்திருக்காரு. அடுத்து நியாஸ் அப்படின்றவர் ஆல் போர்டில் 736 சொல்லியிருக்காரு. அதில் 7 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க கேஎஸ் காசின்றவர் ஆல் போர்ட் 777 444 கொடுத்துருந்தாரு. 777 ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அன்வர் சதாத்ன்றவர் 977 கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் பிசி பாஸ் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக கெஸிங் கொடுத்துருந்தாங்க. அவர் ஆல் போர்ட்லேயுமே 075 கொடுத்துருந்தாங்க. 7 சூப்பராக பாஸ் ஆகிருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பெரியண்ணா ஆல் போர்டில் 750 சொல்லியிருந்தாங்க. அதில் 7 பாஸ் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக கெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னாக்க அருமையாகவே கெஸ்ஸிங் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அழகர் சாமின்றவர் ஆல் போர்டில் 307 சொல்லியிருந்தார். 7 பாஸ் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராகவே கெஸ் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நிறைய பேர் கெஸ்ஸிங் அவங்களுடைய கெஸ்ஸிங் கமெண்ட்டில் சூப்பராக பாஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷயா ட்ரா நம்பர் 516. இன்றைக்கி என்னென்ன நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதில் நான் 2 நம்பர் மட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்பராக எடுத்திருக்கேன். பாருங்கள் இப்போ என்னென்ன கெஸ்ஸிங் நம்பர்ஸ்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என்னென்ன நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 777 எந்தெந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். 777 எந்த இடத்துல வரல. இப்போ நான் 777 எங்கெங்கே வந்திருக்குன்னு சொல்லி பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எந்தெந்த நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி 44 வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்க போல இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள், இங்கே 677, இங்கே 787 இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இங்கே 77 நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க வேறு எந்த இடத்துல 444 நமக்கு 444 கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பிளாக் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 444 நமக்கு கிடச்சிருக்கு. வேறு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள், இந்த 177க்கு கீழேயுமே நமக்கு 448 வந்திருக்கு. ஸோ அங்கேயுமே நமக்கு 44 இருக்குது. ஸோ ஓவரால் இன்னொரு இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கனாலுமே நமக்கு 44 இருக்குது. ஸோ எந்த நம்பர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு இப்போ நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ 44 வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது போல். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வந்தாலுமே நீங்கள் 44 தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னாக்க இந்த 14 பாருங்கள், இங்கே இதே இந்த 677க்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க இங்கே நமக்கு ஒரு 814 கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 77க்கு மேலேயுமே இங்கே ஒரு 410 இருக்குது. இங்கேயுமே 41 இருக்குது. ஸோ 41 இல்லை 44 இது இம்பார்ட்டண்ட் நம்பராகவே எடுத்துக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சியில் உங்களுடைய ஒரு ஆப்ஷனாக நீங்கள் ஒன்று 44 இல்லை 41 இது வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இது இம்பார்ட்டண்ட்டாகவே எடுத்துக்கோங்க. அடுத்த நம்பர் வேறு எந்த நம்பர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரெட் கலரில் இருக்கிறதுல 77 எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ப்ளூ மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் நான் எந்தெந்த நம்பர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த 677க்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஒரு 170 இருக்குது. இந்த 677க்கு மேலே பார்த்தீங்கன்னாலுமே 470 இருக்குது. இந்த 177க்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க 701 நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க 407 வந்திருக்கு நமக்கு. ஸோ ஓவரால் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்க 7001 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்த பேஸ் பண்ணி பார்த்தாக்க நமக்கு எந்த நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒன்று 47 வரலாம், இல்லை 01 வரலாம், இல்லைனா 70. இந்த ஏபிபிசியில் இந்த 3 நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று இந்த நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்த பேஸ் பண்ணி எந்தெந்த நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா 10 இல்லை 01 இல்லை 70 இல்லை 07 இல்லை 4774 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இன்னொன்று பாருங்கள், நான் ஏன் எல்லா நம்பர்ஸுமே கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நம்ம எந்த நம்பர்ஸ் விடுறோமோ அந்த நம்பர் தான் மெயினாக வந்துடுது. அதனால தான் நான் ஓவரால் எல்லா நம்பர்ஸுமே கொடுக்குறேன். அதுலேருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த சார்ட்டில் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். இந்த ரெட் கலர் மார்க்கெல்லாம் 77 எந்தெந்த இடத்துல இருக்குன்னு வந்திருக்கிறது. ப்ளூ மார்க்கெல்லாம் எந்த நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு
இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 777 இருக்க இடத்துல மேலே பார்த்தீங்கன்னாலுமே 2 8 இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னாலுமே 2 8 நமக்கு வந்திருக்கு. ஸோ ப்ளூ மார்க்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கேயுமே 2 8 கிடச்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 677க்கு இப்போ சைட்லேயுமே 2 8 இருக்கும், கீழேயுமே 2 8 இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலுமே நமக்கு 2 8 கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலுமே நமக்கு 2 8 இருக்கும். ஸோ இந்த 2 8 வந்து ஓவரால் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நான் சொன்னது 44 ஸ்டார்டிங்கில் 44 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 10 இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 28. ஸோ இந்த 3 நம்பர் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 3 டிஜிட்டை விட மெயினாக இந்த 3 ஏபிபிசிஎஸ் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணிக்கலாம். ஒன்று 2882, இன்னொன்று 0110, இன்னொன்று 44. இது வந்து நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏபிபிசிஎஸ்சியாக எடுத்துக்கோங்க. இது வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 3 டிஜிட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறேன். அது எந்த 3 டிஜிட்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா என்னுடைய இம்பார்ட்டன்ட் 3 டிஜிட்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த 2 நம்பர் சொல்லுவேன். இதை நீங்கள் பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா இது பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 3 டிஜிட் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் 2 நம்பர் கூட எடுத்து ப்ளே பண்ணலாம். ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்று 10 இல்லை 28 இல்லை 19 இல்லை 12 அந்த மாதிரி கூட ஏதாவது அதுலேருந்து 2 நம்பர் மட்டும் கூட எடுத்து நீங்கள் ஏபிபிசிஎஸ்சிக்கு ப்ளே பண்ணலாம். வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இம்பார்ட்டன்ட் ஏபிசினாக்கா நான் இது கொடுத்துருக்கேன், இதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போர்டு நம்பரும் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் இப்போ நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்தெந்த போர்டில் எந்தெந்த நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன். சப்போஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் வந்தால் நீங்கள் இதில் இருந்து கூட பாக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு நான் ட்ரிக் வச்சு சொன்னேன் பாருங்கள், அந்த நம்பர்ஸை இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸாக எடுத்துருக்கோங்க. இது வந்து சப்போர்ட் நம்பர்ஸ் தான் நான் இதில் கொடுக்குறது. மேக்ஸிமம் நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தால் அதில் இருக்க ஏபிபிசிஎஸ்சி ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்கிறது உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வர நம்பர்ஸை நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கெஸ்ஸிங் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக ப்ளே பண்ண வேணாம், உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பர்ஸை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நிச்சயம் 3 டிஜிட் இன்றைக்கி வரும், வின்னிங் வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.